ஹாய் ஹலோ கைஸ். இப்போ வந்து நம்ம அந்த கேடையை வச்சுக்கிற கத்தி வீரனை வச்சு தான் நம்ம சண்டை போட போகிறோம். நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் ஒரு தனி பேர் வச்சுருப்பேன். நீங்கள் இதை எப்படி கூப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நம்ம இப்போ சென்டரில் தான் இறங்கியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் மேட்ச் தாங்க. இன்றைக்கும் கொஞ்சம் மார்க் டென்ஷன் அதெல்லாம் நிறையா. அதனால தாங்க வேறு எதுவும் இல்லைங்க. அந்த அதாவது சென்டரில் இறங்கி அதை ஆடிட்டு சரி சென்டர் முடித்தோடனே அங்கெல்லாம் எப்படி டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கானேன்னு தெரியல. அவன் வேறு கொஞ்சம் பயந்தாங்க. இவனை வேறு ஏதாவது டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு கஷ்டமாகி போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து எனக்கு பிடிக்குங்க. அதனால் சென்டரில் தான் இறங்க பார்ப்பேன். எத்தனை பேர் இருந்தாலும் நான் சென்டர் வந்து இறங்க மாட்டேன். அவன் போனால் போயிட்டு போவேன், நம்ம போனால் போக மாட்டேன். எத்தனை பேருக்கு சென்டர் ஆடுறது பிடிக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சென்டர் முடிச்சாச்சுங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா சென்டர் முடிச்சுட்டு இப்போ வந்து வந்தாச்சு பாதி பேர்த்துக்கிட்ட. சென்டரில் ஈஸி தான். இங்கே வரீங்க கோல் போடுறது பார்த்தீங்கன்னா சைடு கேப்பில் வரல சைக்கிள் ஓட்டு வரட்டு இருக்குது. நம்மளை விடக்கூடாது. நம்ம ஓட்டுறதெல்லாம் பார்த்தாங்கன்னா எனக்கு கதையெல்லாம் ஓட்டிகிட்டு தெரியுவானுங்க. அப்புறம் நம்ம வந்து தப்பிச்சு ஓட வேண்டியதாக போச்சுங்க. இது இல்லாட்டி வச்சு வேக்கி விட்டுருப்பேன். இங்கே வரீங்க அடிச்சாச்சுங்க. அதாவது இப்போ பாருங்கள் எப்படி எழுதுவேன் நச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ கோல் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். நம்ம மட்டும் பாருங்க. இப்போ பாருங்க அடி மட்டும் பாருங்க. அடி பாருங்க. ஸ்பெஷல் எபிலிட்டி வேஸ்ட்டாக போயிடுச்சு பார்த்தீங்களா. எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோட்டை அடித்து முடிச்சிட்டோம். எனக்கு இதோட அட்டாக் எப்படி எது நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. அதனால் நான் ஏதோ ஒரு அட்டாக் எடுத்துருக்கேன். இந்த அட்டாக் வேணால் இந்த அட்டாக் நல்லா இருக்குங்க. இந்த அட்டாக் தான் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. பாருங்க ஒழுங்காகவே எனக்கு இந்த அட்டாக் யூஸ் பண்ண தெரில. பாருங்க கொண்டாச்சு அதனால கொஞ்சம் தெரியலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழ் பாஸ் தான் இருக்குது. மேல் பாஸ் எவன் முடிச்சானே தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஒழுங்காக பார்க்கவே இல்லைங்க. அதை விட்டா என்ன வேலைன்னு கேட்குறீங்களா. நான் கொஞ்சம் சீரியஸான சுச்சுவேஷன் இருக்கேன். அதாவது சுச்சுவேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாஸை நான் தான் அடித்தேங்க. கொஞ்சம் இது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மேட்ச் வந்துட்டு சொல்லவே மறந்துட்டேன். ஸ்டாண்டர்ட் மேட்சிங் அதனால் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. ட்ரெண்டிங் தீவிரவாதி. அதாவது இப்போ மேல் பாஸ் ஸ்பேன் ஆக போகிறாங்க. இப்போ எனக்கு ஸ்பேன் டைம் வருதுங்களா. நம்ம மேல் பாஸ் கிட்ட போகிறோம். இவனுங்க 2 கோட்டை நம்ம எத்தனை பார்த்தீங்கன்னா ஏன் அதிகமாக கோல் போட்டுக்கன்னு சொல்ல முடியல. அதுங்க அழிச்சாச்சுங்க. நல்லா கெத்துங்க. நம்ம ஆளுங்க எவனுமே நகர மாட்டானுங்க. சரியான ஆளுங்களும் பார்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே சண்டை நடக்குது. வாங்கப்பா கோல் போட்டு கதையை முடிச்சிட்டாங்க. நேற்று போட்ட வீடியோக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லைங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எனக்கு வீடியோ போடலாமா வேணாமான்னு இருந்துச்சுங்க. ஏதோ போட்டேன். நேற்று போட்ட வீடியோக்கு ஒரு வியூஸ் போடுங்க, ஒரு லைக் போடுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு காலையில். இப்போ வந்து பார்க்கும்போதுங்க காலேஜ் ஸ்கூலுக்கு போயிட்டேன். அது இதுன்னு பார்க்க முடியலங்க. இப்போ தாங்க பார்த்தேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சிங்க. எப்போவுமே கொஞ்சமாச்சும் வியூஸ் போகும், கொஞ்சமாச்சும் லைக் போகும், அதெல்லாம் போகும். இப்போ எதுவுமே பண்ண எனக்கு ரொம்ப கவலையாயிருச்சுங்க. இந்த வீடியோக்காச்சும் நல்லா சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புகிறேங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து மேல் பாஸ் பேன் ஆக போகிறான் நம்ம குட்டி தலைமை.
ட்ரை பண்ணலாம். நம்ம ட்ரை தான் பண்ண முடியும். முடியலைங்க. ரொம்பவே ட்ரை பண்ணுங்க. தலைவர் வேற ரகம். நம்மளால ஒரு கோட்டையை தான் முடிச்சு போட்டான். நம்ம கதையை ஒருத்தன் தான் முடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆகிருக்கேன். பார்த்தீங்களா கில்லு எப்படி இருக்குதுன்னு? எத்தனை கில்லுங்க? 16 கில்லுங்க. இது வரைக்கும் அடிச்சிருக்கீங்களாங்க? சீன் தாங்க வேணும். முடிச்சு போட்டான். அதுவும் இல்லாமல் நம்ம எத்தனை கில் இப்போ அடிச்சிருக்கோம்? 17 தாங்க இருக்குது. நம்மளுக்கு ஆகாது போல இருக்கேன். நம்ம ஆளுங்கெல்லாம் கோல் மாற்றி போட்டு வைக்கிறானுங்க. எப்படின்னு தான் தெரியும். நம்மளுக்கு மட்டும் கோலே கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கு மட்டும். ஐயோ நேரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இதை ஆரம்பிச்சு கொஞ்சம் கஷ்டமாக செயல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறேன். நிறைய கோட்டை நம்ம தான் அழிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நம்ம தாங்க 600 900 கோல் போட்டிருக்கோம்.